கதை எழுதும் பொழுது அந்த கேரக்டருக்கான உருவம் வந்து நிற்கும் அந்த ஸ்கெட்ச். அர்ஜுன் தாஸ் இன் ரசவாதின்னு போடுறது நானே ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் சார், ப்ளீஸ் சாந்தகுமார் ஓட ரசவாதி இருந்தால் பெட்டர். ஏன்னா 2 பேர் கூடயுமா இருக்குது. ஸோ அதை எவாலுவேட் பண்ணுறது வந்து என்னோட இது இல்லை, நீங்கள் தான் நல்லா பண்ணுவீங்க. நல்ல படம் வந்து எந்த இப்போ போஜ்பூரிலேருந்து ஒரு படம் நல்ல படம் நம்ம ஊர் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம ஜனங்க பார்ப்பாங்க. யார் ஃபோன் பண்ணாலுமே எடுப்பேன், எடுக்கலைன்னா ஒரு மெசேஜஸ் இருந்ததுன்னா பார்த்துட்டு கூப்பிடுறேன். அது தெரிஞ்ச நம்பர்லாம் கிடையாது, தெரியாத நம்பர் போய் பேசும். எல்லாருமே கதை எழுதுறப்ப இதுக்கு இவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படி ஒரு ஃபீல் பண்ணி எழுதுவீங்களா? ஆமா. எப்படி? என்னன்னா கதை எழுதும் பொழுது அந்த கேரக்டருக்கான உருவம் வந்து நிற்கும் அந்த ஸ்கெட்ச். ஸோ அந்த முகத்தை தேடி போறதா ஒவ்வொருத்தருமே. சிலர் வந்து அந்த உருவம் ஒத்து வந்துடும், அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து அது இல்லாம இருக்கும். ஸோ அதே திரும்ப நீங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த கதாபாத்திரம் டிமாண்ட் பண்ற அந்த உருவ அமைப்புள்ள வந்து நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறது ஃபர்ஸ்ட். அது முடிஞ்சிருச்சுனாலே பாதி வேலை ஓவர். அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்துருக்கிறோம். அதே மாதிரி நம்ம சாப்பாட்டுல ரசங்கிறது வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலும் ரசம் தேவைப்படும், வெஜ்ஜு சாப்பிட்டாலும் அந்த செரிமானம் நான்வெஜ்ஜுக்கு தேவைப்படும். இந்த படம் வந்து இப்போ மலையாள படங்களை கொண்டாடிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரசமா ஒரு மாற்றத்தை தருமா? இல்லை, இப்போ மலையாள சினிமா இப்போ எல்லா சினிமாவுமே எல்லாருமே கொண்டாடுறாங்க. நல்ல படம் இருந்துச்சுன்னா இல்லை, அது என் மொழிலாம் இல்லை. இப்போ நம்ம கேஜிஎஃப்லாம் கன்னட படம் நம்ம ஊரில் இப்போ பார்த்தோம் கொண்டாடினாங்க. ஸோ அது மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் வந்து அது மலையாளம் கொண்டு நல்ல படம் வந்து எந்த இப்போ போஜ்பூரிலேருந்து ஒரு படம் நல்ல படம் நம்ம ஊர் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம ஜனங்க பார்ப்பாங்க. ஸோ ரசவாதியும் அதே மாதிரி என்கேஜிங்கான ஒரு படம் பிடிக்கும் எல்லாருக்கும். டேரக்டர் சார், உங்களுக்கும் அர்ஜுன் தாஸ் 2 பேருக்கும் கொஸ்டின். யார் சொன்னாலும் ஓகே தான். எப்பவுமே வந்து ஒரு ஆக்டரோட பேரை போட்டு தான் படத்தோட டைட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா உங்க பேரை சாந்தகுமாரையும் சாரா போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. என்ன காரணம்? ஏன் வந்து அவரு அவ்வளவா தெரியலையா? இல்லை, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து அந்த ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு நகரம் இல்லையா? ஸோ இதுல இருந்து எனக்கு நான் எல்லாருமே நான் மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ முன்னாடி தான் எல்லாருமே நான் போடணும். ஸோ அதனால தான் இந்த இதில் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லா கதாபாத்திரமும் சேர்ந்து தான் ஒரு கதையை சொல்றாங்க. ஸோ அதனால தான் அது பண்ணி போகணும். ஹீரோ கொடுத்துருங்க. ஹீரோ நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இன்ஃபேக்ட் அவர் அர்ஜுன் தாஸ் இன் ரசவாதின்னு போடுறது நானே ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் சார், ப்ளீஸ் சாந்தகுமார் ஓட ரசவாதி இருந்தால் பெட்டர். ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், ரிலீஸ் அன்னைக்கு நான் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவேன், அது கீழே நிறைய எஸ்ஸே ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். என்னோட ட்ரீம் ஃபிலிம் பை சாந்தகுமார். ஸோ அவரோட பேர் வருது. பர்சனலா எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ஃபீலிங். ஸோ ஐ அம் வெரி ஓகே அவரோட டிசிஷன்ல. டேரக்டர் சார், உங்களுக்கு எப்பவுமே வந்து நீங்க எப்பவும் வித்தியாசமான ஸ்டோரி பண்ற ஒரு ஆளு, சரிங்களா? சூப்பராகவும் பண்ணுவீங்க. இந்த படத்துல இந்த இதுல வந்து வில்லனுக்கு ஒரு கோட்டை விடுற மாதிரி ஒரு சீன் வச்சுங்க. என்ன காரணம்? கொட்டாய் விடுற மாதிரி? ஓகே, ஆக்சுவலாக நீங்களே சொல்லிட்டீங்க கொட்டாய் விடுறேன்னு சொல்லி. நீங்கள் அது மூவி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து ஆக்ஷன் போகிறது கம்மியானாலுமே கொட்டாய் வரும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது கொட்டாய் வர்றதுக்கு. அவருக்கு எதுக்காக கொட்டாய் வருதுன்னு ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். டேரக்டர் சார், ஒரு படைப்பாளியே உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு தயாரிப்பாளராக வந்ததுன்னு சொன்னீங்க நீங்கள். ஸோ இனிமேல் உங்களோட படைப்புகள் தான் நீங்கள் சொந்த தயாரிப்பாக இருக்குமா இனிமேல் வரப்போகிறது? அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரைட்டிங் டைரக்ஷன் பிடிச்ச மாதிரி எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக எனக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப பிடிக்குது. நாவலிஸ்ட் மாதிரி தனியாக உட்காந்து எழுதுறேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. எக்ஸிக்யூட் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டான டீம், எனக்கு கம்ஃபர்டான ஆக்டர்ஸ் கூட வந்து என்ன இதில் ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். இந்த போர்ஷன் வரைக்கும் பிடிக்குது. பட் அது வந்து வேற ஒரு உலகமாக இருக்குது. அது ஒரு அனுபவம் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தேன். நான் ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் சென்சார் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஏ கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு இது என்னுடைய முந்தின 2 படங்களும் சரி இதுவும் சரி எனக்கு சென்சார் கூட எனக்கு எந்த ஒரு இதுவுமே இருந்தது இல்லை. அது என்னென்னா ஃப்ளோவில் எழுதும் பொழுது சில வார்த்தைகள் எல்லாமே எழுதியிருப்பேன். ஸோ அது மட்டும் மியூட் கேட்டிருக்கேன். என்னை முந்தின 2 படங்களுமே சரி அதுதான். ஸோ படம் பேச அந்த படத்தோட இன்டென்சிட்டிக்காக வந்து அந்த யூஏ வந்திருக்கும். சார் சார், ஐ ஹேவ் 2 questions. ஒன்று வந்து எல்லாருமே பாட்டு பற்றி சொல்லியிருந்தாங்க, மாண்டாஜ்ல லிரிக்ஸ் எல்லாமே. நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஒரே ஒரு டயலாக் தான் வருது, மொத்தமாகவே பாட்டு வச்சு பண்ணீங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. கதை என்னன்னே புரியல ஆக்சுவலி. ட்ரெய்லர்லேருந்து ஏதோ வி கெட்டிங் சம் கிளிம்சஸ், பட் கதை என்னன்னு புரியல. ஸோ இதுக்கான ஏன்னா ஒரு ட்ரெய்லர் தான் ஒரு ஆடியன்ஸ் இழுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ திங்கிங் பிஹைண்ட் திஸ். இல்லை, அதான் இப்போ ட்ரெய்லரில் நீங்கள் கதை புரியலன்னு சொன்னீங்களா, அது புரியக்கூடாதுன்னு ஃபோல் பண்ணோம். பட் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஓகே ரொமான்ஸ் ஆக்ஷன்லாம் இருக்குதுங்கிறது மட்டும் தான். ஏன்னா மிதியம் ஒரு வால் போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க நம்ம அந்த டிவிக்கெல்லாம் முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் சண்டை போடுறது இருக்கும், ஒரு டான்ஸர் டான்ஸ் ஆடுறது இருக்கும், காமெடி நீங்கள் செஞ்சுட்டு இருப்போம். இப்படி வந்து கொலாஜ் பண்ணி ஒரு போஸ்ட் வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு விஷுவல் போஸ்ட் இது அவ்வளோ. ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போ 3 படத்துலையுமே சிங்கிள் வேர்ட் டைட்டில்ஸ் இருக்கு. மௌனகுரு, மகாமுனி, ரசவாதி. இது எல்லாமே வந்து லைக் கோஇன்சிடென்டலா வரதா, இல்லை நீங்க அந்த மாதிரி வச்சா போதும், லைக் ஒன் வேர்ட் தான் வேணும் எனக்கு? இல்லை, அதெல்லாமே அதுவாக வந்து டேரக்டர் சார், ரசவாதி
சித்த வைத்தியரும் கெமிஸ்ட் தான் அவரு. ஆ. நான் அன்னைக்கு கேட்டதுதான் ஆ. அர்ஜுன் தாஸ் சொல்லல. இப்ப இங்க கூட நீங்க சொல்லுங்க, யாரு கூட அவருக்கு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல 2 ஹீரோயின்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அது நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். அது பரவாயில்ல. ஏன்னா 2 பேர் கூடயுமா இருக்குது. ஸோ அதை எவாலுவேட் பண்றது வந்து என்னோட இது இல்லை, நீங்க தான் நல்லா பண்ணுவீங்க. இல்ல அந்த வட்டக்கானல் காளான் கூட லைட்டா வந்துட்டு போகுது. நீங்க அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக இல்ல அது கதையில ஒரு சின்ன ஒரு இதாக தான் யூஸ் பண்ணிருப்போம் நாங்க, நீங்க கேட்டதுல. அப்புறம் முக்கியமா ஒரு கேள்வி, நம்ம சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்தி சின்ன சின்ன படத்துக்கெல்லாம் கூட இங்க வந்து உட்கார்ந்துருப்பாரு. இந்த மாதிரி இப்ப இந்த கில்லி அவரை ரொம்ப கில்லி விளையாட வச்சிருச்சு, அதனாலதான் இல்லையோ. இல்ல அவர்கிட்ட பேசுறதா அதை நீங்க தயாரிச்சிருக்கீங்க இந்த படம். ஆமா, இல்ல அவரோட சொந்த வேலையா ஊருக்கு போயிருக்காரு. ஸோ அதனால அவர் வர முடியல, அவர் சொல்லியிருந்தாரு. சுஜித் சார், சார் மலையாளத்தில் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நல்ல கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தமிழ்ல இனிமேல் அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? நீங்கள் செகண்ட் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். ஐ மீன் தெரியாது, இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஐ மீன் சான்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்டென்ஸான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, காம்ப்ளெக்ஸான கேரக்டர். அண்ட் பட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஹீ வாஸ் எக்ஸ்பிளைனிங், எனக்கு புரிஞ்சிச்சு. அண்ட் தென் I don't know, I mean it just happened. I mean I tried everything. I mean like yeah, I was prepared, but it was fun also. I mean scenes are very disturbing and all those things, but பண்ணும்போது there's I don't know, there's a calmness and it was very grounded. So yeah, but it's a very intense experience, and generally going through areas which normal other directors won't go. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ யா, ஆன்சர். சாந்தகுமார் சார், அந்த மாண்டேஜ் சாங் ஒன்று சொல்லியிருந்தீங்க, அதில் ஒரு வரியில் 2 பறவைகள் மலை முழுவதும் எங்கோ பறந்ததுன்னு வேற சொல்லியிருந்தீங்க. இதில் பாடல் பெரிதா இசை பெரிதான்னு ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அதற்கான வார்த்தைகள் போட்டா அந்த பாடலோட வீரியம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு இல்ல, வீரியம் குறைஞ்சிரும்ல, யூஸ்வலா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா அது நீங்க அந்த பிளேஸ்மெண்ட் பாத்தீங்க அந்த சாங்குக்கு அப்படின்னா, அந்த நம்ம அதுல என்ன லிரிக்ஸ் எழுத போறோம்ல, சிச்சுவேஷன் சொல்லுவோம்ல. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்வல் சுச்சுவேஷன் தான். ஸோ நம்ம அந்த லிரிக்ஸ் என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலுமே இல்லை, நான் சொல்லும் பொழுது அந்த சொன்னது என்னன்னா, இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த சாங் மாதிரிங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ ஒரு 2 பேரோட அதுல ரொம்ப யூஸ்வலா இருக்குமே போது அந்த ஃபீலை மட்டும் நம்ம கடத்தலாமே அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த பொண்ணுடைய கேரக்டரை வச்சுட்டு ஒரு வெஸ்டர்ன் ஜதியை வச்சு ஒரு ஃபியூஷன் ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது. அதை தமிழ்கிட்ட பேசிட்டு அதை உள்வடிக்கிறோம். சுஜித்துக்கு ஒரு கேள்வி. Question for you. Yeah. Grandfather வந்து he was into active politics. Our lifetime முடிகிற வரைக்கும் he was a communist. What about you entering into politics? Do you have any idea about it? No. Why so? Well, why would it be the first question? I mean, that's my grandfather. I mean, there are a lot of other people in my family, and I'm not following them also. So it's not a compulsion, no? No, it's not a compulsion. You don't have any idea or any interest on it? I have general interest, but I'm not part of any political party or, yeah, but yeah, because I'm from the family, there is a broad politics which I have, but I'm not part of any political parties. And, yeah. ஹிந்திக்கு போனாவா? இல்லை, எனக்கு தமிழ்ல பண்ணதான் பிடிச்சிருக்கு. அது யாருனாலும் கொடுத்து பாய்க்கலாம். எனக்கு தமிழ்ல பண்ண பிடிச்சிருக்கு. எனக்கு பவுனுங்குறவே கேட்டாங்க, தெலுங்குல பண்றது கேட்டாங்க. மகாமல பவுனுங்குற வந்து நீங்க ஹிந்தியில பண்ற ஐடியா இருக்கான்னு கேட்டுட்டு தான் பண்ணாங்க. எனக்கு அந்த ஐடியா இல்லை. அது ஒரு டைம் எனக்கு பண்ண பிடிச்சிருக்கு, தமிழ்ல பண்ண பிடிச்சிருக்கு. இல்லையே, தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். தமிழ்நாடவே ஒரு எக்ஸ்டெண்டா பாக்குறேன்னு நினைச்சுக்கோங்களேன். இல்ல, அது எல்லாமே சும்மா யாரு போன் பண்ணாலுமே எடுப்பேன். எடுக்கலன்னா ஒரு மெசேஜஸ் இருந்ததுன்னா பார்த்துட்டு கூப்பிடுறேன். அது தெரிஞ்ச நம்பர்லாம் கிடையாது, தெரியாத நம்பர் போய் பேசும், ரீச் பண்ண. ஏன்னா போன் எங்கேயுமே இருக்கும் தானே. எழுதும் போது மட்டும் என் பக்கத்துல இருக்காது, ஏதோ ஷெல்ஃப்ல இருக்கும். எழுதும் போது மட்டும் சாயங்காலம் போஸ்ட் பாக்ஸ் செக் பண்ற மாதிரி எடுத்துட்டு பாத்துக்கிற வழக்கம் இருக்கும். மற்றபடி டிராவல்லையோ ஷூட்லயோ எப்பவுமே போன் இருக்கு. எனி டைம் ரீச் பண்ணலாம். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க கூப்பிடுவேன்.
எனக்கு வந்து நம்ம பேசுற தமிழ் மொழி தெரியும், ஆங்கிலமும் ஹிந்தி குறையா தெரியும். அதாவது டிராவல் லாங்குவேஜ். நீங்க உட்காந்து இன்ட்ராக்ஷன் பண்ணோம்னால நான் பேச மாட்டேன். இப்ப உயிர் தப்பிச்சுக்கிறதுக்கு தெரியும் ஹிந்தி ஆங்கிலம். ரேஷ்மா, அந்த சாங் நல்லா இருந்தது. நீங்க பரதநாட்டிய டான்ஸரா உண்மையிலே அந்த சாங் எத்தனை நாள் எடுத்தாங்க? இல்ல, நான் பரதநாட்டியம் டான்ஸர் இல்லை. சதீஷ் மாஸ்டருக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த சாங் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எனக்கு புதுசு தான். நான் ஸ்கூல் டைம்ஸ்லலாம் பண்ணியிருக்கேன், பட் இது எனக்கு புதுசு தான். பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கற்றுக்கிறதுல. பர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும் அவங்க அதுக்கு இது பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ. மேடம், அர்ஜுன் தாஸ் சாரோட ரொமான்ஸ் சீன் எப்படி இருக்கு? நீங்க சொல்லுங்க. அவர் சொல்லலை. ஏன்னா நாங்களாம் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் மலையாளத்தில் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க அவரோட ரொமான்ஸோட படத்துக்காக. அவரோட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அவரோட ரொமான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நிஜமா பார்த்தாலே தெரியும், ரொம்ப நல்லா இருந்தது. சொன்ன மாதிரி புதுசா இருந்திருக்கோங்க எல்லாத்துக்கும். எனக்கு நேர்ல பார்க்கும்போது யூ கேன் டூ எனிதிங் அப்படின்னு தோணுச்சு. தேங்க்யூ. அந்த ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்காத மீனாட்சி சார் இருக்கிற ஒரு பிரஸ் மீட்டா நினைச்சேன். அந்த குறையை தீர்த்துட்டாரு சார். ஒரே ஒரு கேள்வி என்னோட சைட்ல இருந்து. வழக்கத்துல வந்து அதிகமா பயன்படுத்தாத வார்த்தை இந்த ரசவாதி. ஏன்னா பேச்சுவாக்குல யாருமே அதிகமா அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டோம். இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல தான் ஆல்மோஸ்ட் இதை பத்தின பேச்சே வருது. இந்த டைட்டில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தமான காரணம் என்ன? மௌனகுருமே அப்படித்தான். இந்த டைட்டில் வைக்கும் போது அதுக்கு முன்னால இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தபோது ரொம்ப ரேராக இருந்தது. ரசவாதின்னு இருக்கு. இப்போ முந்தின ஜென்ரேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. 60s பிறந்தவங்க, 70s அதுக்கு போல பிறந்தவங்க அந்த ரசவாதிங்கிற வார்த்தை இருந்தது. இப்போ நம்ம புழக்கத்துல இல்லாம போயிடுச்சு. அது ஒரு சின்ன சர்க்கிள்ல மட்டுமே இருந்துட்டு இருக்கு இந்த வார்த்தை. இது ஏன் அப்படின்னு நீங்க படம் பார்த்தா புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ சார். ஸோ பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வந்திருந்து பொறுமை காத்து கேள்விகள் அனைத்தையும் சிறப்பாக கேட்டு முடித்த அனைத்திற்கும் நன்றிகள். May 10th வந்து ரசவாதி படம் ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு உங்களுடைய மேலான ஆதரவை இந்த டீமுக்கு வந்து கொடுங்க. தேங்க்யூ. நன்றி.